Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஒரு போஸ்ட்டை நம்ம எப்படி திரும்பவுமே எடிட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் ஒன்று போட்டிருக்கீங்க, ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த போஸ்ட் நேற்றும் போஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி 2-3 வருஷத்துக்கு ஒன்றுக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படி நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஒரு போஸ்ட்டை திரும்ப நம்ம தேவைக்கேற்ப எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்ட போஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லாட்டி யாராவது டேக் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லாட்டி லொக்கேஷனை திரும்ப எடிட் பண்ண விரும்புகிறீங்களா. ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஒரு போஸ்ட்டில் சில விஷயத்தை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலுக்கு போயிருங்க. ப்ரொஃபைலுக்கு போனதுக்கு அப்புறமா நீங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஒரு போஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ எப்போ போஸ்ட் பண்ணீங்க அப்படின்றது விஷயமே இல்லை. ஸோ போஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எடிட் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு மேலே பாருங்கள் 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நிறையவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எடிட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் டைப் பண்ண உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே நீங்கள் டைப் பண்ண அந்த டிஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்கள் தேவைக்கேற்ப எடிட் பண்ணிடலாம். அதோடு இந்த இடத்துல டேக் பீப்பிள் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ யாராவது நீங்கள் டேக் பண்ண விரும்புவீங்களா இருந்தாலுமே இப்போ உங்களால் டேக் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்களுடைய லொக்கேஷனையுமே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளவும் முடியும். அதோட ஏதாவது டெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களா இருந்துச்சுன்னா எடிட் அப்படின்றது கொடுத்து டெக்ஸ்டையுமே கொடுக்க முடியும். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா மேலே இந்த இடத்துல காட்டுற இந்த ரைட் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட் இப்போ சேவ் ஆகிரும். ஸோ இப்படி தான் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஒரு போஸ்ட்டை நம்ம எடிட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.